ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் யாராவது ஆன்லைனில் இருந்தீங்கன்னு சொன்னால் பக்கத்திலே இந்த நேரத்தில் நம்ம இந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை கூடிய வரைக்கும் நம்ம முடிப்போம். ஒருவேளை இந்த லேட்டான டைமையும் நம்ம கொஞ்சம் எடுப்போம். ஸோ ஃபார் another 1 hour let's try our best to go through this particular chapter of 1 Samuel chapter 18. தலையில் வணங்கி இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். தேவ பிரசன்னத்தை அந்த வேளையில் உணரக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு மனதை நமக்கு தெய்வம் கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா. இந்த வேளையிலே அப்படியே அவரோடு கனெக்ட் ஆகும்படியாக இந்த நேரத்தில் அவரையே நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றியோடு மை துதிக்கிற நிறுத்தாவே மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, யூ ஆர் அலைவ் and you are real and you are here and master and you are great and you are almighty and thank you Lord, we are able to come through your son Jesus Christ Lord. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசுத்தமான இந்த வேதத்துக்காக நன்றி ராஜா. எஸ் லார்ட், இட்ஸ் a holy Bible master and it's a holy word of God and help us to just understand the living things, master, that are in the scripture, master. God, Old Testament doesn't have to be a dead thing, Lord, but master, each and every word, master, each and every letter of God, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் இதோ கர்த்தாவை ஆதி ஆமும் முதல் வார்த்தை எழுத்து முதற்கொண்டு இதோ கர்த்தாவை வெளிப்படுத்தல இதோ கர்த்தாவே அந்த கடைசி வார்த்தை வரைக்கும் எழுத்து வரைக்கும் இதோ தேவரீர் அது இன்றைக்கும் ஜீவனுள்ளதாய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய இருதயத்திலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை எல்லா பிசாசனுடைய தந்திர ஆலோசனைகளும் அப்புறப்பட்டு போகட்டும் ராஜா. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இதோ தேவரீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்காக நீ நடத்துகிறவராய் இருக்கிறபடினால இதோ தேவரீர் இந்த நேரத்திலே இந்த வேதத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வர தடைப்பட்டவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். இதோ தேவரீர் ஆண்டவரே அவருடைய தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. வியாதிப்பட்டா சுகப்படுத்துங்க. இதோ தேவரீர் பலவீனத்தில் இருந்தா பலத்தை கொடுங்க. இதோ தேவரீர் ஆண்டவரே வேலை அதிகம் என்று சொன்னால் இதோ தேவரீர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக வருகிற நாட்களிலே வருகிற வாரங்களிலே ஆண்டவரே இதோ அந்த வேலைகளை எல்லாம் கர்த்தர் நீர் குறைத்து கொடுக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ தேவரீர் தாமே உடைய வேத வசனங்களை ஆண்டவரே நாங்கள் வாஞ்சையோடு உற்று பார்க்க எங்களுடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் அதனால உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே தகப்பனே இதோ தேவர் இந்த நேரத்தில் உடைய கிருபை எங்களோடு கூட ஆண்டவரே தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி. ஆளுகை செய்யுங்க, மகிமைப்படுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். இந்த 18வது அதிகாரம் அதாவது 2 விசேஷித்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதல் 5 வசனத்துல அதாவது யோனத்தானும் தாவீதுக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்து பார்க்கிறோம். இட்ஸ் நாட் an ordinary friendship. இது ஒரு சாதாரண ஒரு நட்பு அல்ல. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி வெரி ரேர் ஃப்ரெண்ட்ஷிப். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிறகு 6வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிற காரியம் எப்படி சவுல் தாவீதை வெறுக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல தாவீது எப்படி அவன் விரும்பாமலே அவன் கேட்காமலே அவன் முயற்சி செய்யாமலேயே அவனுக்கு எப்படி தேவன் அவனோடு கூட இருந்தார், மக்கள் அவனை நேசிக்க ஆரம்பித்தார்கள் என்கிற காரியத்தை இந்த பகுதிகளில நம்ம பார்க்க போகிறோம். அதனால முதலாவது இந்த நேரத்துல முதல் 5 வசனங்களை நம்ம பார்ப்போம். அந்த முதல் 5 வசனங்களில 1வது வசனத்தை நம்ம அப்புறம் வாசிப்போம். 2வது வசனத்தை முதலாவது யாராவது ஒரு வாசிக்கலாம். 2வது வசனம். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். ஆமா, இந்த இடத்துல இருக்குது Saul would not let him go, let him
to home to his father's house anymore. அதாவது let him go to his home, to his father, home of his father anymore. அங்க என்ன தப்பு பண்ணிருக்கிறேன் அந்த வசனத்தை டைப் பண்ணும்போது. Anyway, this verse does not mean that David never again went home, but that he no longer resided at home since his residence was the palace of Saul. சவுலினுடைய அரண்மனை அவனுடைய வீடா இருந்தபடினாலே அங்கே தாவீது வந்து அது வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் அப்பா வீட்டுக்கு போகவே சுத்தமா போகல அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஆனா வந்து சவுல வந்து அதாவது சவுல் அவனுடைய வீடா இருந்தபடினால அந்த வசனம் வந்து அப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இப்பொழுது முதலாவது வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் நம்ம யாராவது வாசிக்கலாம். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அடுத்தது நாலாவது வசனமும். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இந்த அதாவது இந்த ஒன்றாவது மூன்றாவது வசனத்துல என்ன பாக்குறோம்னு சொன்னா அவர்களுக்குள்ள ஒரு நட்பு ஒரு சிநேகிதம் உருவாகிறது. அதுக்கப்புறம் அந்த மூன்றாவது வசனத்துல அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது வந்து தாவீது இனிஷியேட் பண்ணது கிடையாது. இது வந்து யோனத்தான் தான் அதை வந்து அவன் ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக தாவீது சவுலோட பேசி முடித்த பிறகு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதனுடைய ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து பல விதங்கள் இருக்கு. ஆனா இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப 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 ரேர். ஒருவேளை நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒருவேளை பல ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். வந்து அதாவது சீசனல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், நமக்கு பிளேமேட்ஸ் அப்படின்ற மாதிரி விளையாடுவதற்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், இல்ல நம்ம காலேஜ்ல இருக்கும்போது நமக்கு படிக்கும் போது ஹோம்ஒர்க் பண்றதுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஆக இப்படி பல நண்பர்கள் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா அதாவது யோனத்தானுடைய ஆத்மா தாவீதனுடைய ஆத்மாவோட ஒன்றாய் இருந்தது. இதுதான் வந்து ஆத்ம நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆத்ம சிநேகிதன். அதாவது ஃப்ரெண்ட் ஆஃப் சோல், தங்களுடைய ஆத்மா அதாவது தங்களோடு அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்குன்னு சொன்னா இத வந்து நம்ம வந்து ஒரு மேரேஜுக்கு ஒப்பிட்டு பேசலாம். ஆனா அதை நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னா இந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாதவங்க வந்து இந்த யோனத்தானும் சவுலும் தாவீதும் வந்து அவர்களுடைய நட்பு தவறான நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கீழ்த்தரமான எண்ணமுடையவர்கள் இருக்கிறாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ்லயே இருக்கிறாங்க. ஆனா அப்படி அந்த ஒரு அர்த்தத்துல நான் சொல்லவில்லை. இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. எப்படி உன்னத பாட்டை வந்து கேவலமா பேசணும்னாலும் பேசலாம். அதுல இருக்கக்கூடிய பெரிய மகிமை சபைக்கும் கிறிஸ்துக்கும் உள்ள அந்த உறவை குறித்து நம்ம அதை சம்பந்தப்படுத்தி பார்ப்போம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய மகிமையான காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும். ஆக அது போல இந்த இடத்துல இந்த யோனத்தானுடைய ஆத்மாவும் தாவீதனுடைய ஆத்மாவும் ஒன்றாய் இசைந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த ஒன்று அதாவது ஒன்றானது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக யோனத்தான் மறுபடியும் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததுனால அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். எதுக்கு மக்கள் வந்து சில நேரங்கள்ல உடன்படிக்கை செய்து கொள்ள தயங்குறாங்க? In America, they have this problem and they live as friends for 6 years 10 years, man and a woman ஒண்ணா இருப்பாங்க. They will do everything but they will never marry and they wouldn't want to get into that covenantal relationship. So அப்படின்னா என்ன ஆகுது, என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா they are not connected in their souls but they are connected in their emotions. தங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில கனெக்ட் ஆயிருக்கிறாங்களே ஒழிய அவர்கள் வந்து சரீரத்தின் அடிப்படையில கனெக்ட் ஆயிருப்பாங்களே ஒழிய ஆத்மா அடிப்படையில அவர்கள் வந்து கனெக்ட் ஆகல அப்படின்ற ஒரு அர்த்தம் ஆகிறது. ஆகினால இந்த இடத்துல இந்த யோனத்தான் வந்து தன்னுடைய ஆத்மா அவனுடைய ஆத்மாவோட இணைந்து விட்டபடினால அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்வதற்கு எந்த பிரச்சனையும் அவனுக்கு கிடையாது. சரி, இது வந்து திருமண உறவை பற்றி நான் பேசினேன்.
அதே போல சிலர் வந்து ஞானஸ்நானம் எடுக்க தயங்குவாங்க. ஏன் ஞானஸ்நானம் எடுக்க தயங்குறாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலே யோசித்து பார்த்தா, ஒரு பிராங்கா யோசித்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் வந்து இயேசுவோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வதற்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது. ஏன்னா இயேசுவோட உடன்படிக்கை பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை வந்து வேறையா மாறிடும், நம்முடைய வாழ்க்கை வேறையா மாறிடும். இல்ல நம்ம நிறைய அவருக்காக கமிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஞானஸ்நானம் எடுக்கலன்னா அவருக்கு நிறைய காரியங்களை நம்ம வந்து கமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டை பாக்குற மாதிரி போலாம் வரலாம் இந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். ஆக ஒருவேளை யாராயிலும் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதபடிக்கு அதுல தயங்கி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இன்னும் அந்த இயேசுனுடைய முழு அன்பை பெற்றுக்கொள்ளல. இல்லைன்னு சொன்னா, அந்த பெற்றுக்கொண்ட நம்ம வந்து அந்த அன்புக்கு பதில் அன்பை முற்றிலுமாக கொடுக்க நமக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஆகினால இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, மேத்யூ ஹென்றி என்ன சொல்றாருன்னா, the friendship of David and Jonathan was the effect of divine grace அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு தெய்வீக கிருபை அவர்கள் மீது இறங்கினபடினாலே தாவீது நிமித்தமாக யோனத்தானை தேவன் என்ன செய்தாராம், அவனோடு கூட ஒரு தெய்வீக கிருபையை அவன் மீது இறக்கி என்ன செய்தாராம், இந்த இடத்துல which produces in true believers one heart and one soul and causes them to love each other. ரெண்டு பேரையும் ஒருவரையொருவர் அவர்கள் நேசிக்கத்தக்கதாக, தங்களுடைய ஆத்மாவிலே இணைந்து நேசிக்கத்தக்கதாக தேவனுடைய ஒரு பெரிய கிருபை அவர்கள் மீது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிறார். So this union of souls is from partaking in the spirit of Christ. அப்ப இத என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவோடு கூட அந்த இணைந்திருக்கிறதை குறித்து இந்த இடத்துல அந்த மேத்யூ ஹென்றி பேசுறாரு. where God unites hearts, இருதயங்களை தேவன் இணைக்கிறார். அப்ப where God unites heart, carnal matters are too weak to separate them. ஆக உண்மையாக ஆத்மாவிலே இணைந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு விசுவாசியும் கிறிஸ்துவும் இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துல இருந்தாலும் சரி, தங்களுடைய ஆன்மாவிலே இணைந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு குறையும் யாரை பற்றியும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆன்மாவிலே இணைகிறது சில நேரத்துல சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இணைஞ்சிடுவாங்க. அப்ப அவங்க குடும்பத்துல பிரச்சனைகளே இருக்காது. சிலர் வந்து கல்யாணத்தை அப்ப இணைவாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் வந்து ஒரு செரிமனி தான். ஆனா அந்த செரிமனியில அந்த வாக்கு கொடுத்ததை திரும்ப திரும்ப நினைச்சு நம்ம அதை மதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம பின்னால வரக்கூடிய நாட்கள்ல தான் உண்மையாகவே, அதுவும் இந்திய அதாவது அந்த அரேஞ்ச்டு மேரேஜ் சிஸ்டத்தின் படி கல்யாணத்தை அப்ப கட்டாயம் இரண்டு ஆத்மாக்களும் ஒன்னா இணைய முடியாது. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்து ஒருத்தரோட ஒருத்தர் நிறைய பேசிட்டு இருந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. அதுக்காக நான் வந்து அமெரிக்கன் சிஸ்டம் சரின்னு சொல்ல, இந்தியன் சிஸ்டம் சரின்னு சொல்ல. இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, சரி அந்த திருமணத்துல நம்ம வந்து என்ன செய்யறோம், அந்த உடன்படிக்கை பண்றோம். அந்த உடன்படிக்கை பண்ணினதை என்ன செய்யணும், திரும்ப திரும்ப அடிக்கடி நம்ம நினைவு கூறும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு வந்து நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சோ either way anyway, எந்த நேரத்துல அது நடந்தாலும் சரி, ஆக எந்த நேரத்துல தேவன் நமக்கு அந்த உணர்வை கொடுத்து, ஓ நம்ம வந்து நம்முடைய இணைப்பு வந்து சாதாரண ஒரு இணைப்பு கிடையாது, ஏதோ சரீர பிரகாரமாக ஒரு வீட்டிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இணைக்கப்பட்டவர்கள் அல்ல, இல்ல ஆணும் பெண்ணுமாக பிறந்தபடியினாலே நம்ம இணைக்கப்பட்டவர்கள் அல்ல, இல்லை என்று சொன்னால் ஒருவேளை எல்லாரும் தொந்தரவு படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா இயேசுவுக்கு உண்மையா இருக்க முடியாது. ஆக உடன்படிக்கை பண்ணின நாயகனுக்கு, உடன்படிக்கை பண்ணின கணவனுக்கு, உடன்படிக்கை பண்ணின மனைவிக்கு, உடன்படிக்கை பண்ணின இயேசுவுக்கு உண்மையான அன்பு, அதாவது தவறு செய்ய தேவையில்லை, உண்மையான அன்பு இல்லை என்று சொன்னாலே அந்த உறவு வந்து ஒரு விரிசல் விடுவதற்கும், அந்த உறவு
உறவு வந்து ஒரு ஒரு பிரச்சனையில போவதற்கும் அது வந்து ஏதுவான ஒரு உறவா இருக்கும். ஆகையினாலதான் இந்த காரியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதை குறித்து பேசுகிறது, கிறிஸ்து சபையை நேசிக்கிறதை குறித்து பேசுகிறது, கணவன் மனைவியை நேசிக்கிறதை குறித்து பேசுகிறது. சில நேரத்துல கணவன் மட்டும்தான் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. வேதத்துல வந்து மனைவியும் கணவனை நேசிக்கணும். இட்ஸ் a mutual love. ஆகையினால அங்கே கிறிஸ்துவும் சபையை நேசிக்கிறார், சபையும் கிறிஸ்துவை நேசிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தபடினாலே நம்ம அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இட்ஸ் a mutual love. ஆகையினால இந்த அன்பின் அடிப்படையில நம்ம இருதயங்கள் இணைந்து விடும் என்று சொன்னால், இங்கே அவர் என்ன எழுதுறாரு சொன்னா, கார்னல் மேட்டர்ஸ், ஏதோ இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இல்ல மற்ற காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் வந்து நமக்கு வந்து நம்மை பிரிப்பதற்கு ஒரு ஏது வராது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏது இருக்காது என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். So those who love Christ as their own souls will be willing to join themselves to him in an everlasting covenant. அந்த நித்திய உடன்படிக்கை, அதுதான் வந்து வேதத்துல சொல்கிறது ஞானஸ்நானத்தை நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, அதாவது covenant of குட் கான்சியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அந்த உடன்படிக்கையில தங்களை இணைத்துக் கொள்ளுகிறவர்கள், அந்த உடன்படிக்கையில இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அந்த உடன்படிக்கையில இணைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So as David moved through the days of his life, he was a man truly blessed by the Lord. So இதுல என்ன பார்க்கிறோம்னா, இந்த தாவீது வந்து இப்பொழுது அவனுக்கு இதெல்லாம் அந்த டிவைன் ஃபேவர் வந்து அவன் கேட்கவே கிடையாது. எந்த ஒரு டிவைன் ஃபேவரையும் அவன் கேட்கவே இல்லை. ஆனா தேவன் அவனுக்கு அந்த டிவைன் ஃபேவரை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறான். வாழ்க்கையில எந்த இடத்துல எந்த நிலைமையில பார்த்தாலும் கூட அந்த டிவைன் ஃபேவர் அப்படியே அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே அவன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். God was gracious to David in that God placed in his life certain people on whom David could lean during the hard time of life. அதாவது தாவீதுக்கு அவனுக்கு ஒரு கொடூரமான பிரச்சனையான நேரங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த நேரத்துல அவனுக்கு உதவுவதற்கு தேவன் மனுஷர்களையும் நண்பர்களையும் அவர் கொடுத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம், நம்ம பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போகும் பொழுது நம்ம நம்பி போய் நம்முடைய காரியங்களை சொல்லுவதற்கோ இல்ல நமக்கு உதவுவதற்கோ நமக்கு ஜெபிப்பதற்கோ ஒரு கூட்டமோ ஒரு நண்பர்களோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நம்ம உணர வேண்டும். ஆக தாவீது இன்னும் சீக்கிரத்துல அவன் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாட்களுக்குள்ளாக அந்த சவுலினுடைய எதிர்ப்பு, அரண்மனைக்குள்ளே சவுலினுடைய எதிர்ப்பு நாட்களுக்குள்ளாக கடந்து போகிறான். ஆனால் அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸ் இளவரசனையே இவனுக்கு ஆத்தும நண்பனாக கொடுத்து விட்டார் ஆண்டவர். ஆத்தும நண்பனாக கொடுத்து விட்டால் அப்படின்னா என்ன, தாவீதனுடைய உயிருக்கு ஒண்ணுன்னு சொன்னா அது என்னுடைய உயிருக்கு வந்ததாய் அவன் என்ன நினைத்தான், யோனத்தான் நினைத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகினாலே இந்த இடத்துல Jonathan was strategically placed in David's life at the very time David needed a genuine friend. அவனுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான ஒரு நண்பன், ஆத்ம நண்பன், தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு ஒரு நண்பன் வேண்டும் என்ற ஒரு நிலைமையில அவன் எங்கேயும் தேடி போகல. நம்ம யாரையும் நண்பர்களை தேடி போக முடியாது. நம்ம பார்த்து நண்பர்களை தேடி போனோம் அப்படின்னு சொன்னா அது பிரச்சனையா தான் முடியும். ஆனால் தேவனே நமக்கு நண்பர்களை கொடுப்பார். நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற விருப்பத்தின் அடிப்படையில நமக்கு நண்பர்களை அவர் கொடுக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். பிறகு 4வது வசனத்துல வாசித்தோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னன்னு சொன்னா, யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி கொடுத்தான். அதுக்கப்புறம் அதையும் தன் வஸ்திரத்தையும், இளவரசனுக்குரிய வஸ்திரம் அது, அதுக்கப்புறம் தன் பட்டயத்தையும், அதாவது இவன் ஒரு இளவரசனாய் இருக்கிறபடினால அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பட்டயத்தை எடுக்கிறான், அதுக்கப்புறம் தன்னுடைய வில்லை எடுக்கிறான், தன்னுடைய கச்சையை கூட என்ன செய்துட்டான், தாவீதுக்கு கொடுத்து விட்டான். அப்ப சொல்ல போனா அவனுக்கு ரூலர்ஷிப்பை கொடுத்துட்டு இவன் ஒரு சிவிலியன் ஆயிட்டான். ஒரு சிவிலியன் ஆயிட்டான்.
அது எதனால அவனால முடிஞ்சதுன்னு சொன்னா, அவனுடைய ஆத்மா தாவீதுனுடைய ஆத்மாவோட இணைந்து விட்டபடினால வீட்டையும் எழுதி கொடுத்துட்டான், தன்னுடைய எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துட்டான், தன்னுடைய பதவியை எழுதி கொடுத்துட்டான். எனக்கு அப்புறம் இதை செய்ததுனால அவன் என்ன அதாவது சொல்லாம சொல்லி இருக்கிறான்னு சொன்னா, தாவீது எனக்கு அப்புறம் நீ தாண்ட ராஜாவாக போற, அதனால நீதான் இப்ப இளவரசன், நீதான் இளவரசன். தன்னுடைய ஸ்தானத்தை, தன்னுடைய பொசிஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆக ஒருவேளை நம்ம கொஞ்சம் அந்த யோனத்தானை கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைத்து பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் நமக்காக இழந்துட்டு நமக்கு மகிமையை தேடித்தரும்படியாக அவர் தன்னை வெறுமையாக்கின ஒரு தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இந்த இடத்துல he gave his robe, he gave his armor, and he gave his sword, and he gave his bow and his belt. எல்லாவற்றையும் தாவீது கொடுத்தார். So in giving David his royal robe, his armor, his sword and his bow, his belt, Jonathan was giving his authority of succession to his father's throne to David. ஆக இந்த ஒரு காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகினால ஒருவேளை ஆத்ம நண்பர் என்று சொல்லுகிறவங்க இந்த காரியத்தை இதுவரைக்கும் வரலாற்றுல எத்தனை பேருக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அது ரொம்ப கடினமான ஒரு காரியம் தான். அதனாலதான் தாவீது கூட யோசித்தான், ஓ ராஜ்ய பாரத்தை தவிர மீது எல்லாவற்றிலும் இவன் என்னை விட பெரியவனாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு சமமாயிட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுல இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 5வது வசனத்தை வாசிப்போம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். இந்த இடத்துல so David behaved wisely. அவன் ஞானமாய் நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். எந்த விதத்திலும் அவன் ஒரு 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 ஆசீர்வாதத்தை, ஏன்னா இவன் ஏற்கனவே ராஜாவாகும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்ப யோனத்தானுக்கு தெரியாது இவன் ராஜாவா அபிஷேகம் ஆனது. ஆனா யோனத்தான் என்ன பண்றான், அவனையே தெரியாத ஒரு டிவைன் கம்பல்ஷன்ல அவன் என்ன செய்யறான், அவனுடைய இளவரசனுடைய உடைய மொத்தத்தையும் தூக்கி அவனுக்கு கொடுக்கிறான். உடனே தாவீது, ரைட், இதுதான் நமக்கு டைம், சூப்பர், நமக்கு ஆண்டவர் அங்க அபிஷேகம் பண்ணாரு, இங்க யோனத்தான் கொடுத்துட்டான், நம்ம தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போயிட்டு பாரு, என்ன ரகசியமா சாமுவேல் என்ன அபிஷேகம் பண்ணாரு, இப்ப யோனத்தானே எனக்கு இதை கொடுத்துட்டாரு, எல்லாம் எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கல. அவன் ரொம்ப ஞானமாய் அவன் நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். So Saul set him over the men of war. He was accepted in the sight of all people and in the sight of Saul's servant also. ஆக ஞானமாய் நடந்து கொண்டான். சவுலினாலே அவன் உயர்த்தப்பட்டான். அதுக்கப்புறம் மக்களாலே அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அதே நேரத்துல அந்த சவுலினுடைய வேலைக்காரர்களாலும் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். So David was not only had the favor of God, but it was God's timing that he was so familiar in the nation also. அவனுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது மாத்திரமல்ல, ரொம்ப சீக்கிரத்துல அவன் என்ன செய்துட்டான்னு சொன்னா அந்த தேசம் முழுவதிலும் விரும்பப்படுகிறவனாய் அவன் மாறினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அதாவது நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய தகுதிகளை, நம்முடைய திறமைகளை நம்ம கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சமீபத்துல 2-3 நாளா அந்த Facebookல, அதாவது கேன் கிறிஸ்டியன் ஃபைட் ஃபார் ரைட், தன்னுடைய உரிமைக்காக கிறிஸ்தவங்க போராடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போட்டிருந்தேன். ஜான் பிரதர் நல்லா பதில் எழுதியிருந்தாங்க, இன்னும் 2-3 பேர் அழகா எழுதியிருந்தாங்க. ஆக கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஃபைட் ஃபார் ரைட் அது பைபிள்ல இதுவரைக்கும் நான் படிச்சிருக்கிற வரைக்கும் என்னுடைய பல வேதாகமங்களில நான் அதை கண்டுபிடிக்க என்னால முடியல, நம்ம ரைட்டுக்காக ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக சில சம்பவங்கள் இருக்கும், அது வேற காரியத்துக்காக சொல்லலாம். ஆனா என்னுடைய தனிப்பட்ட உரிமைக்காக
உங்களுக்காக நான் வந்து ஃபைட் பண்ணல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தா நான் என்னுடைய, அதாவது தேவன் என்ன செய்திருப்பாரு, அவர் வந்து தூதர்களை அனுப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆக அந்த இடத்துல அவர் ஒன்றும் வாய் திறவாமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, சரி அவர் கிறிஸ்து சாகணுன்றதுக்காக வாய் திறவாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா மத்தேயு 6வது அதிகாரம் 5:6 இதுல எல்லாம் பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, உரிமை கேட்காத, ஏன் என்னுடைய என்ன நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்காத. ரோம சேவகன் வந்து, அதாவது அந்த ரோம அரசாட்சி காலத்துல ரோம சேவகர் வந்து எந்த யூதனையும் பிடிச்சு என்னுடைய பொருட்களை, ரோம போர் சேவகன் வந்து என்னுடைய பொருட்களை நீ 1 மைல் தூரம் கொண்டு வரலாம். அப்ப ரோம் வந்து ஒரு லா வச்சிருந்தாங்க, எந்த ஒரு அடிமையையும், அதாவது எந்த ஒரு யூதனையும் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, 1 மைல் வரைக்கும் தான் அவனை வந்து தூக்கிட்டு வர சொல்லலாம். 1 மைலுக்கு மேல தூக்கிட்டு வர சொன்னா ரோம போர் சேவகனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இயேசு என்ன சொல்றாரு, ரோம சட்டத்தின்படி அவன் வந்து என்ன செய்யறான், 1 மைல் தான் உன்னை வரும்படியாக கேட்க அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா நீ என்ன செய்ய, அவனோட 2 மைல் நீ நடந்து போயிடு. அப்ப அவன் என்ன செய்வான், உனக்கு நண்பனாய் மாறிடுவான், உனக்கு தேவையான சலுகைகளை செய்வான். அதுதான் அதுல அடங்கி இருக்கக்கூடியதா இருக்குது. ஆகையினால நீ வந்து நான் அதாவது ரிபல் பண்ணாத, நான் 1 மைல் வர முடியாது, நான் யூதன், நீ ரோமன், நீ எப்படி உனக்கு வந்து நான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிபல் பண்ணாத. அதே நேரத்துல ஒரு பரிசெயனை போல ஒரு மைல் தூரம் தானே, அதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன், அதுக்கு அதை நான் கரெக்டா அந்த 1 மைல் வந்த உடனே நான் நின்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்காத, போ 2 மைல் தூரம் நீ போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால இது எல்லாவற்றிலும் பார்க்கும்போது நம்ம வந்து போய் நமக்கென்று எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல நம்ம பயப்படுறோம், நான் கேட்கலன்னா எனக்கு கிடைக்காது, நமக்கு அது பழமொழிலாம் வச்சிருக்கிறோம், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அது வந்து அது பைபிள்ல கிடையாது, அது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு 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 ப்ராவர்ப், ஒரு சேயிங். அதை வந்து நம்ம அதை உபயோகப்படுத்தலாம், ஆனா வந்து அதை வந்து தெய்வ வாக்கு மாதிரி நம்ம நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. லைக் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போறோம், அந்த குக்கியில கொடுக்கறதை எதையாவது எடுத்து படிங்க, அநேக நேரத்துல அது என்னவோ சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக அதை கொண்டு வந்து பைபிள்ல வச்சுக்காதீங்க. இல்லைன்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து பிலீவ் பண்ணிட்டு 10 பேர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, அதை பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஆகையினால அதை குறித்து கவனமா இருக்கணும். சில நேரத்துல பிசாசு கூட என்ன செய்வான், நமக்கு உரிய காரியங்களை போடுவான், அவனுக்கு கொஞ்சம் ஞானம் இருக்குது, ஆகையினால ஆட்களையும் காரியங்களையும் கனெக்ட் பண்ண அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகையினால அவன் வந்து அதெல்லாம் செய்வான். அந்த அளவுக்கு கரெக்டான குக்கிய அந்த பேப்பரை நம்ம கையில கொடுக்கறதுக்கெல்லாம் அவனுக்கு எபிலிட்டி இருக்குது. இல்லன்ட்டு அவனை தரக்குறைவா நினைச்சிடக்கூடாது, அவனுக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஆக இந்த காரியங்களை நம்ம கவனமா இருக்கணும். ஆக நம்ம வந்து எதற்காகவும் நம்ம தேடி நாடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கிற நிலைமை தான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற நிலைமை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், அறிந்து அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா ஒரு பெரிய ராஜாவை காட்டிலும் நம்ம வந்து ஒரு சந்தோஷமா இருக்கலாம், நம்ம உலகத்துல நம்ம ஆசீர்வாதத்தோட கூட இருக்கலாம். ஆகையினால நம்ம அதை குறித்து நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஆக அடுத்தது 6வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, we see David's success increases and Saul's jealousy also increased. இந்த இடத்துல தாவீதினுடைய வெற்றி அதிகரித்து கொண்டு போகிறது, அதே வேளையில சவுலினுடைய பொறாமை, தாவீதின் மீது இருக்கக்கூடிய பொறாமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 6வது வசனத்தை யாராவது படிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஆமா, இதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவங்க வந்து சிங்கிங் அண்ட் டான்சிங், அதாவது ஒரு ராஜா வாருக்கு யுத்தத்துக்கு போயிட்டு வெற்றியோட கூட அவங்க திரும்பி வரும் பொழுது தேசத்துல இருக்கக்கூடிய விசேஷமாக பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர்கள் வந்து ஆடல் பாடலோட அவங்கள
ஊருக்கு வெளியில போயிட்டு வரவேற்பாங்க, வீட்டுக்கு வெளியில போயிட்டு ஊருக்கு வெளியே போயிட்டு வரவேற்பாங்க. இல்லைன்னு சொன்னா அந்த வெற்றியை வந்து அவர்கள் கொண்டாடுவாங்க. முதல் நம்ம எக்ஸடஸ் 15:20 நம்ம பாக்குறோம். மீரியாம் வந்து அந்த செங்கடலை இது பண்ண உடனே பார்வோனுடைய சேனைகளை கர்த்தர் அழித்த பிறகு ஜீவர்களுக்கு வந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடுறாங்கன்னு பாக்குறோம். ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 11 நம்ம பாக்குறோம். யாரை குறித்து பாக்குறோம்? ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல, நியாயாதிபதிகள் 11:34 எடுத்து வாசிப்போம். எப்தாவுடைய மகள் எப்தா வந்து ஜெயத்தோட வரான். அப்படி வரும்பொழுது எப்தாவுடைய மகளும் அவளுடைய சிநேகிதர்களும் நினைக்கிறேன் அவங்க வந்து ஆடல் பாடலோட அவனுக்கு எதிர்பட்டு வருகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு. ஆகையினால இது வந்து காமன், இது வந்து எல்லா வார் முடிச்சுட்டு வரும்பொழுது நடக்கக்கூடியது. சரி, அடுத்தது 7-9 வரைக்கும் வாசிப்போம். 1 சாமுவேல் 18 7-9 வரைக்கும். இந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அதாவது இதுல என்ன பாக்குறோம்னு சொன்னா, even though thousands and 10,000s are காமன் பேரலலிசம். இது வந்து அதாவது 1000 10,000 சண்டே கூட சொன்னா, அதாவது 1000 சொன்னா அதிகம், 10,000 சொன்னா எண்ணற்றது, அப்படி எண்ண முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆகையினால இது வந்து அங்க இஸ்ரவேலினுடைய அந்த 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 அவங்களுடைய நடைமுறை பேச்சுக்கள்ல இது வந்து சகஜமான ஒரு காரியம். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்க வந்து அதை வந்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 அப்படின்னு சொன்னதுக்கு ஒருவேளை அவங்க பாடினவங்க கூட எந்த விதத்திலும் சவுலை குறைச்சு சொல்லணும்னு இல்ல, அவங்க வந்து they were celebrating the national victory, தேசத்தினுடைய ஒரு ஜெயத்தை கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடும் பொழுது அவங்க ஆக்சுவலா சொல்றது என்னன்னா, சவுலும் தாவீதும் சேர்ந்து பல ஆயிரங்களை அவங்க கொன்றாங்க அப்படின்னு ஒருவேளை சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா பாடிட்டாங்க. அத வந்து சரியான விதத்துல சந்தோஷமா, ஆமா அவனுக்குரிய கனத்தை தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிரெடிட்டை தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தாவீது நினைக்காதபடிக்கு அவன் பொறாமை கொண்டவனாக அவன் மாறி விடுகிறான் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். So mentioning two distinct people in a number parallelism is unusual. அதுவும் கொஞ்சம் வித்தியாசம் ஒண்ணுதான். சில பிரசங்கரங்க சொல்லுவாங்க, அதாவது பெண்கள் வந்து அவங்களுடைய வார்த்தைகளில கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா இது வந்து அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் கவனத்தோட அவங்க பாடி இருந்திருப்பாங்கன்னு சொன்னா ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். ஒரு விதத்துல உண்மை. ஆனா இந்த இடத்துல ஒருவேளை பெண்கள் சவுலும் தாவீதுமாக சேர்ந்து பல ஆயிரங்களை கொண்டாங்கன்னு சொல்லியிருந்தா கூட இவன் என்ன நினைப்பான், இந்த சம்பவத்திலேயோ வேற எந்த சம்பவத்திலேயோ கட்டாயமா தாவீத வந்து பகைச்சிருப்பான். ஆகையினால இவங்க இத பாடின பெண்கள் வந்து நியாய தீர்ப்புக்கு உரியவங்க கிடையாது. ஆனா வந்து அது பெண்களுக்கே உரிய பலவீனங்களை பாடினாங்க. ஒரு ஆணா இருக்கிறவன், ஒரு ராஜாவா இருக்கிறவன் இதை பெருந்தன்மையா எடுத்திருந்திருக்கலாம். ஆகையினால இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். So on top of that, Saul interpreted this in the worst possible light. Mentioning both in the same stanza was intolerable for Saul. ஒரே சரணத்துல ரெண்டு பேரையும் வச்சு பாடிட்டது அவங்களுக்கு வந்து சவுலுக்கு வந்து அது தாங்க முடியல. ஒருவேளை இன்னொரு ஸ்டான்ஸாவை கட்டி அதுல தாவீதை பத்தி பின்னால பாடி இருந்தா வந்து சவுலுக்கு வந்து ஒருவேளை மன திருப்தியா இருந்திருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அதுக்கும் கூட தான் சொல்லி இருந்திருப்பான், என்ன எனக்கு பாடுற பாட்டுல அவனையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டீங்க அடுத்த ஸ்டான்ஸ் ஆகுறேன்னு சொல்றது. ஸோ பேசுறவன் எப்படி வேணாலும் நம்ம பேசுவாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இந்த காரியங்களை, இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற காரியங்களை குறித்து நம்ம வந்து தாராளமா நம்ம பார்க்கலாம். அதனால the rest of the book talks Saul's attempts more and more openly to get rid of David. அதாவது இந்த மீதியான இந்த புஸ்தகம் முழுவதும், 1 சாமுவேல் புஸ்தகம் முழுவதும் இந்த சம்பவம் முதற்கொண்டு சவுல் தாவீதை எலிமினேட் பண்றதுக்கு, கொல்றதுக்கு அவன் என்ன முயற்சி பண்ணா, ஓப்பனா அவன் வந்து அவனால தாங்க முடியல, அவனால தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அவனை வந்து கொல்ல நினைத்தான். அது வரைக்கும் ஆரம்பத்துல நாசுக்கா இருந்தவன் அதுக்கப்புறம் ரொம்ப தரங்கிட்டு போய் தாவீதை வந்து எப்படி கொல்ல போனான், பின்பற்றினான் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம அந்த பகுதியில பாக்குறோம். 10வது வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று.
அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அடுத்த நாள் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்ப நமக்கு நல்லா தெரியும், அசுத்தாவிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு அடையாளம். இது ஒரு அடையாளம் ஆகியனால தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அசுத்தாவினால இல்ல. அதாவது தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு வரக்கூடியது 3 ஆவிகளால வரும். ஒண்ணு தேவனுடைய ஆவியினால வருது, இன்னொன்று அசுத்த ஆவிகளாலே வருகிறது. நீங்க அதாவது இந்த குறி சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க இந்து மதத்துல, அவங்கெல்லாம் கூட சில காரியங்களை ரொம்ப உண்மையாவே கரெக்டா தெளிவாவே சொல்லுவாங்க, ரொம்ப அப்ராப்ரியேட்டா சொல்லுவாங்க. எங்க ஊர்லாம் திருடு போயிட்டா அந்த ஊர்ல ஒருத்தன் இருப்பான், அவனை கூப்பிட்டு கேட்பாங்க யார் திருடுனது, எங்க திருடுனா. அவன் கரெக்டா அவன் ஒரு மந்திரம் பண்ணி அந்த வெத்தலையில ஏதோ ஒரு மைய தடவி கரெக்டா பார்த்து சொல்லுவான், இதை இப்படி ஒருத்தன் திருடி இருக்கிறான், அவன் இந்த ஊர்ல இருக்கிறான், இந்த தெருவுல இருக்கிறான், நீங்க போனீங்கன்னா அப்படிலாம் கரெக்டா போவாங்க, கரெக்டா பிடிச்சிட்டு வருவாங்க. ஆக அவனுக்கு அது தெளிவா தெரியும். ஆக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னா கூட அவனுக்கு அந்த காரியம் அது தெளிவா தெரிகிறது. ஆக தேவனுடைய ஆவியினால தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பிசாசனுடைய ஆவியினால தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அநேக தீர்க்க தரிசனங்கள் மனுஷ ஆவினால சொல்றாங்க. மனுஷ ஆவினாலன்னு சொன்னா, இப்ப சுதாகர் பிரதர் மேல எனக்கு ரொம்ப ஆவல். அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் போது ஏதாவது ஆசீர்வாதத்தை நான் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டாரா அப்படின்னும் போது, ஆண்டவர் சொல்லாத நேரத்துல அசுத்தாவி வராது, ஆனா என்னுடைய ஆர்வத்தினால என்ன பண்ணிடுவேன், அவருக்கு இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சதை அவங்களுக்கு சொல்லிடுவேன். அது மனுஷ ஆவி. ஆகையினால தீர்க்க தரிசனம்ன்றது இப்படி 3 விதமான ஆவிகளால வருது. சில நேரத்துல நம்ம அசுத்தாவி பரிசுத்தாவி 2 மட்டும் சொல்லிடுறோம். சில நேரத்துல மனுஷ ஆவியினால சொல்லப்படுறாங்க. அதை நம்ம தவறாய் நம்ம எடுக்க முடியாது, எடுக்க கூடாது. அப்ப நமக்கு புரிஞ்சுங்க. எனக்கு எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, அவங்க அவங்களுடைய மாம்ச ஆவியினால சொல்லுவாங்க, மனுஷ ஆவியினால சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா நமக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேரெல்லாம் நான் சொல்ல, அவங்க சொல்லும் போதே நமக்கு தெரியும், இவங்க என்னிடத்துல ஒரு ஃபேவருக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு இவங்க மாம்சத்துல செயல்படுறவங்க, மனுஷத்துல செயல்படுறாங்க. அதாவது மனுஷ ஆவியிலே ஆர்வத்தினால சொல்றது, அன்பினால சொல்ற தீர்க்க தரிசனம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அதாவது மாம்சத்தினாலே சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இருக்கு. மனுஷ ஆவியே ஒண்ணு அன்பின் நிமித்தமாக, அது ஒரு ஒரு குட்வில்ல அத நம்ம ஆண்டவருக்கு முன்னால அவசரப்பட்டு சொல்றது. சிலது மாம்சத்துல, மனுஷ ஆவி மாம்சத்துல ஏதோ ஒரு நன்மைக்கு எதிர்பார்த்து, ஏன்னா சர்ச்சுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு அப்படின்னு கட்டாயமா யார் வேணாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இப்போதைக்கு இடம் இல்ல, இடம் கிடைக்கும். மெட்ராஸ்ல ஐடி படிச்ச ஒரு ஆளுக்கு போயிட்டு நீ ஒன்னு அமெரிக்காவுக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு அப்படின்னு சொல்றது அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நான் அதுக்காக தீர்க்க தரிசனங்களை நான் குறைச்சு சொல்ல. சில நேரங்கள்ல சில தடைகள், இங்க ஒருத்தர் இருந்தாரு அசோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ தடைகள். அப்ப யாரோ ஒருத்தர் போயிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப எல்லாத்தையும் ஸ்பெசிபிக்கா சொல்லி, ஆண்டவர் உங்களை நீங்க எந்த அமெரிக்காவுக்கு இனி போக முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதே அமெரிக்காவுக்கு ஆண்டவர் கொண்டு போறார். கரெக்டா அவர் அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன அடுத்த நாள் காரியங்கள் எல்லாம் கை கொண்டு வந்தது. ஆக தேவனுடைய ஆவியினாலே சொல்லுகிற உண்மை தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஆனா இந்த இடத்துல அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் அப்படின்றபடினால இது இட்ஸ் பெட்டர் அண்டர்ஸ்டுட் அஸ் அதாவது raved under the influence of the டிஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்பிரிட். அவனுக்குள்ளாக ஒரு டிஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. டிஸ்ட்ரெஸ் வந்த உடனே அவன் என்ன செய்யறான், ஒரு அந்த ஆவியினால எதையோ உளறி கொண்டிருக்கிறான். அதுதான் சொல்றாங்க தீர்க்க தரிசனம். அதாவது சிம்பிளி கான்சியஸா மனுஷன் தானா பேசாத எந்த காரியத்தையும் தீர்க்க தரிசனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் இந்த 10வது வசனத்துல உபயோகப்படுத்தி இருக்காங்க. அவனுக்குள்ள அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் அவனுக்குள்ள அப்படின்னா அந்த டிஸ்ட்ரெஸ்ல கண்டபடி அவன் உளறி கொண்டு பேசிக்கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப 12 இருந்து 30 வரைக்கும் சால்ஸ் ஃபியர் ஆஃப் டேவிட் 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. அப்ப தாவீதுக்கு அவன் ஏன் பயப்படுறான் அப்படின்னு சொன்னா, சவுலோடு அதாவது தாவீதோடு தேவன் இருக்கிறார், தன்னை விட்டு விலகி போனார் என்று கண்டு அவன் பயந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 16வது அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் யாராவது ஒருத்தர் வாசிப்போம்.
அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். இந்த இடத்துல நம்ம அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, தாவீது சவுல் ஆண்டவர் தாவீதோட இருக்கிறாரு, தன்னை விட்டு தன்னிடத்துல இல்ல அப்படின்றத அவன் பாக்குறான். அப்ப அந்த தாவீதோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுதுதான் அவனுக்கு ரியலைசேஷன் வருது, ஆண்டவர் தன்னோட கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதோட ஆண்டவர் இருக்கிற அப்படின்னால இப்பொழுது அவன் உயர்ந்து கொண்டே வரப்போகிறான். இப்ப நமக்கு பிரச்சனை. ஆக இதுவரைக்கும் ஆண்டவர் தன்னோடு இல்லைன்றத பத்தி இதுவரைக்கும் நமக்கு கவலை கிடையாது. ஆனா ஆண்டவரோடு தன்னோட ஆண்டவர் இல்லைன்னாலும் அடுத்தவன் எவனோடும் இல்ல, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஆனா இன்னைக்கு அடுத்தவனோட ஆண்டவர் இருக்கிறாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு இவனுக்கு பொறாம ஜாஸ்தி ஆகுது. அது எதுல? இப்ப நம்ம படிச்ச வசனத்துல நம்ம ரொம்ப அழகா பாக்குறோம். அதாவது அந்த தாவீதை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ற அந்த வேலைக்காரன் ரொம்ப அழகா இன்ட்ரோடியூஸ் பண்றான். 6 குவாலிபிகேஷனை சொல்றான். தாவீதுக்கு இருக்கக்கூடிய 6 குவாலிபிகேஷனை சொல்றான். ஆனா 19வது வசனத்துல சவுல் ஈசாயின் இடத்துல ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தை இடத்துல இருக்கிற உன் குமாரனை என் இடத்துல அனுப்பு, அந்த ஆடு மேய்க்கிறவன் அந்த எடப்பாயில என்கிட்ட அனுப்புவே அப்படின்னு. ஆனா அறிமுகப்படுத்தினவன் இவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் சொல்றான். அப்ப இவன் என்ன சொல்லியிருந்திருக்கணும்? ஈசாயி, உன்கிட்ட ஒரு வரமுள்ள ஒரு மகன் இருக்கிறானாமே, ஒரு தாளந்துள்ள ஒரு மகன் இருக்கிறானாமே, அவனை பற்றி நான் பெருசா கேள்விப்பட்டேன், அவனை கொஞ்சம் எனக்கு நீ அனுப்பி வைக்கிறியா அப்படின்னு தான் நியாயமா கேட்டிருந்திருக்கணும். உண்மையானவனா இருந்தா நம்மனா அப்படிதான் செய்வோம். ஐயோ, உங்ககிட்ட ஒரு மகன் இருக்கிறானாமே, கடைசி மகனாமே, அவன் இப்படியெல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு இது வரைக்கும் தெரியல, கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா, எனக்கு உதவியா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு உன்கிட்ட ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானே, அவனை அனுப்பு அப்படின்றான். எவ்வளவு சின்ன புத்தி! ஒருவனை அப்ரிசியேட் பண்ண முடியாதபடிக்கு ஒரு சின்ன புத்தி காரணம் இருக்கிறான். ஆக இந்த இடத்துலயும் அவனுக்கு தாவீதோடு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆக அவனுக்கு தேசத்தை பற்றியோ அடுத்தவர்களை பற்றியோ மக்களை பற்றியோ கவலை கிடையாது. அவனுடைய கவலை எல்லாம் தன்னை பற்றி தான். நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சோம். அந்த கடைசியா 3வது முறை தேவன் அவனை கைவிடும் பொழுது சாமுவேல் கிட்ட என்ன சொல்றான்? நீர் என்னோட பலி செலுத்தும் போது என்னோட உட்காந்துருங்க, அப்ப மக்கள் என்ன ரெகனைஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவன் பேசினான். அப்ப அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து தான் 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 என்று சொல்லுகிற அந்த ஒரு எண்ணம் தான் அவனுக்குள்ள இருந்தது. அடுத்தது 13வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். இந்த இடத்துலயும் என்ன பாக்குறோம்னு சொன்னா, ஏதோ அவனுக்கு ஒரு ஃபேவர் பண்ண மாதிரி இவன் பண்ணிட்டான். ஆனா எதுக்காக அவன் பண்ணான்னு சொன்னா, தன்னை விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுக்கு 1000 பேருக்கு நீ தலைவனாயிருன்னு ஒரு பதவி. இப்ப 1000 பேருக்கு தலைவனா இருந்தா இவன் என்னன்னு சொன்னா, அந்த சமயத்துல பெலிஸ்தியர்கள் தான் இவனுக்கு எதிரி. சோ எந்த பெலிஸ்தியர்களை இவன் ஜெயித்தானோ அதே பெலிஸ்தியருடைய கையில இவனை சாக வைக்கணும். அதுதான் சவுலுடைய ஒரு எண்ணம். ஆகையினால இவன் என்ன நினைச்சா, உனக்கு நான் ப்ரமோஷன் கொடுக்குறேன், உன்னை என்ன செய்யறேன், ஒரு பெரிய மிலிட்டரி ஆபீசரா நான் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்புகிறான். தாவீதுக்கு பிரச்சனை கிடையாது. அவன் யாரு எந்த கெட்ட எண்ணம் நினைச்சாலும் அவன் பாட்டுல போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ரொம்ப சிம்பிள். அவனுடைய ஃபெய்த் சிம்பிள், அதே நேரத்துல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஆகினால இவனுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா சவுல் இவனை எப்படியாகிலும் அந்த யுத்தத்துல அனுப்பி இவனை சாகடிச்சிடணும் அப்படின்றதான் அவனுடைய எண்ணம். அடுத்தது 14, 15, 16 3 வசனங்களை வாசிப்போம். தாவீது தன் செயலில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான்.
இது ரொம்ப அழகான ஒரு காரியம். தாவீது தன்னுடைய செய்களில் எல்லாம் புத்திமானாய் அவன் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவன் ஒரு ஞானமாக நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதை கேள்விப்பட்டுட்டு சவுலுக்கு ஒரு பொறாமை. தான் அவன் புத்திமானா நடக்கல, அடுத்தவன் புத்திமானா நடக்கும் பொழுது அவனுக்கு அங்கேயும் ஒரு பயமும் ஒரு பொறாமையும் வருது. ஆக அந்த பயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் a healthy fear, but this fear based on his ego, அவனுடைய சுயத்தினாலே வரக்கூடிய ஒரு பயமாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்கப்புறம் 16வது வசனத்துல இஸ்ரவேலரும் யூத ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். மறுபடியும் இந்த இடத்துல இதுக்கு முன்னால பார்த்தோம், ஜனங்கள் இவன் மேல ஒரு ஃபேவரா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்பொழுது ஜனங்கள் இவனை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக அவர்களுக்கு முன்பாக அவன் போய் வந்து கொண்டு he was a people person. அவன் நான் ஒரு பெரிய மிலிட்டரி ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேர் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ராணுவத்தை மட்டும் அனுப்பல. ஆனா இவனே என்ன செய்தான்னு சொன்னா, இவன் ஜனங்களுக்குள்ளே போக்கும் வரத்துமாய் இருந்தான். ஒரு மிலிட்டரி ஆபீசர் அவங்க பேரக்ஸ்ல இருந்தா போதும், அவங்க மிலிட்டரி பேஸ்ல இருந்தா போதும், சிவிலியன்ஸ் மத்தியில மக்கள் மத்தியில போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இவன் என்ன செய்யறான்னு சொன்னா அதை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இந்த இடத்துல we find him as a people person அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ 17வது வசனத்தை வாசிப்போம். அடுத்தது, என் கை அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். ஒரு கேடான ஒரு எண்ணம் உள்ளவன்ல அவன் அந்த இடத்துல சொல்றான், என்னுடைய மூத்த குமாரிய உனக்கு நான் மனைவியாய் கொடுக்கிறேன், ஆனா நீ மட்டும் என்ன செய்ய, எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. என்ன ரொம்ப பக்தியா அவர் பேசுறாரு பாருங்க, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் பேசுறான். 17வது அதிகாரத்தினுடைய 47வது வசனத்தை வாசிப்போம். 17வது அதிகாரத்தினுடைய 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இப்ப தாவீது ஏற்கனவே சொன்னான் போன அதிகாரத்துல, என்ன சொல்றான், இது யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to the Lord. It is the war of the Lord. It is the battle of the Lord அப்படின்னு அவன் சொன்னதை இப்ப இவர் அதை எடுத்துக்கிட்டு அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்துட்டு இப்ப என்ன செய்யறான், அவனுக்கு இவர் திரும்ப என்ன செய்யறான், அதை தவறான ஒரு பொறாம நோக்கத்தோட நீ என்ன செய்ய, ஓ தாவீது நீ கர்த்தருடைய யுத்தத்தை பண்ணுப்பா அப்படின்னு உடனே அவன் ரொம்ப பக்திமான் இல்லையா, ஓ ரைட் ஆண்டவரே நான் கர்த்தருடைய யுத்தத்தை பண்ண, பரவாயில்ல ராஜாவே சொல்றாரு கர்த்தருடைய யுத்தத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஆகினால நான் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவன் அதாவது அப்படி சொல்லல. ஆனா அதே நேரத்துல அவன் போகாமலும் கிடையாது. ஏன்னு சொன்னா ராஜா மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற ஒரு கன்விக்ஷன் உள்ளவன் அங்க தாவீது. ஆகினால அவன் அதை பற்றி ஒண்ணும் சொல்ல. ஆனா சவுல் சொன்னது ஒரு தவறான ஒரு எண்ணத்தோட. So this is Saul's strategy to put David in the major battles with the Philistines in order that he may be killed in battle. So Saul is repeating what David said in 1747. Saul was making ill use of David's zeal for God. அதாவது தேவனுக்காக தாவீதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியத்தை இவன் என்ன செய்யறான், தவறாய் உபயோகப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதை தாவீதுக்கு எதிராக உபயோகப்படுத்துகிறான். So this shows Saul's little faith that he thought Philistines could defeat David. அதாவது ஒரு ராஜா என்ன செய்யணும்னு சொன்னா, எதிரி தோக்கணும் தான் நினைக்கணும். எதிரி கையில நம்ம ஆளு சாகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு வேதனையான ஒரு காரியம். இது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு காரியம். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, தாவீதும் இதையே நினைச்சான். ஒரு முறை நினைச்சான். அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம யாரை சுற்றிலும் இருக்கிறோம், யாரோட இருக்கிறோம், அவங்களுடைய சில காரியங்கள் நம்ம மைண்ட்ல ஒரு மாதிரி பதிஞ்சிடும்.
அதனாலதான் சொல்லுவாங்க நம்ம தீமையை வந்து டெலிபரேட்டா டினை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, டெலிபரேட்டா டினை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த இடத்துல சவுலுக்கு, அதாவது தாவீதுக்கு பின்னால புரிஞ்சிருக்கும், ஐயோ இந்த சவுல் வந்து என்ன ஒரு 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 தலைமைத்துவம் கொடுத்தது, 1000க்கு 10,000க்கு தலைவனெல்லாம் மாத்தினது, என்னை வந்து போர் முனையில நிறுத்தி என்னை சாகடிக்கணும்ன்றதுக்காக உணர்ந்திருப்பான். ஆனா ஒருவேளை அவன் அதை எந்த விதத்துல டீல் பண்ணாத விட்டுட்டான்னு தெரியல. ஏன்னா அதை பற்றி பைபிள்ல நமக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. ஆனா இதை நம்ம கொஞ்சம் ஞானமா ஆவிக்குரிய விதத்துல இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, அதாவது சவுலுக்கு எண்ணம் இந்த தாவீதை போர் முனையில நிக்க வச்சு அவனை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு, பட் அதே காரியத்தை இவன் நினைக்கிறான் பொழுது, அது நான் நினைக்கிறேன் அது நடந்து முடிஞ்ச பிறகு தாவீது கட்டாயமா கனெக்ட் பண்ணி பார்த்துருந்தோம். தாவீது கட்டாயமா கனெக்ட் பண்ணி பார்த்ததுப்பா, என்ன முட்டாள்தான் நான் பண்ணிட்டேன். ஏன்னா சில நேரத்துல உங்களுக்கு எல்லாம் எப்படியோ தெரியல, எனக்கு நல்லா தெரியும், ஒரு சில காரியத்தை நம்ம செய்து முடிச்சிட்ட உடனே நம்ம இந்த தப்பை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்ன உடனே டக்குன்னு வரும் என்னன்னு சொன்னா, அன்னைக்கு அந்த மனுஷன் அந்த பாஸ்டர் அப்படி செஞ்சாங்க, அதை நம்ம அன்கான்சியஸா இன்னைக்கு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டோம் அந்த தவறை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு உணர்வுக்கு வரும். நம்ம மனம் வருந்தி நம்ம ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆனா இதுல வந்து நம்ம ஒரு 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 ஜாக்கிரதையா ஒரு லெசனை நம்ம எடுத்துக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆக இந்த இடத்துல சவுல் வந்து தாவீதை போர் முனையில வைத்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தான். தன்னுடைய தேசத்தினுடைய வெற்றியின் பேர்ல அவனுக்கு கவனம் கிடையாது. தன்னுடைய சோல்ஜர்ஸ், தன்னுடைய தலைவர்கள் வந்து பத்திரமா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லை. எதிரியினுடைய ஒரு எதிரி மூலமாக என்னுடைய எதிரி வந்து சாகணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். வேறஸ் தாவீது அந்த உரியாவினுடைய காரியத்துல பார்க்கும்போது, உரியாவை தனக்கு எதிரியாய் அவன் நினைக்கல, ஆனா தன்னுடைய பாவத்தை மூடுவதற்காக அது செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சரி, 18-19 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதிரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். இதுல என்னன்னா, தாவீது வந்து அவன் சொல்றான், அதாவது ஏன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல வந்து ஒரு அதாவது டவுரி வந்து பெண்ணு வீடு ஆண் வீட்டுக்கு கொடுக்கறது இல்ல. அந்த தேசத்தினுடைய முறைமையின்படி ஆண் தான், இன்னைக்கும் நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல வந்து ஆண் தான் என்ன செய்யணும், பெண்ணுக்கு வீட்டுக்கு வந்து கொண்டு போய் பணத்தை கொடுத்து, அந்த உங்க பெண்ணை எனக்காக கொடுங்க, உங்க பெண்ணுக்காக நீங்க இவ்வளவு செலவு பண்ணி நீங்க உங்க பெண்ணை நீங்க வளர்த்து வச்சிருக்கிறீங்க, ஆகினால நானு அதுக்குரிய வெகுமதியை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு உங்களுடைய பெண்ணை வந்து எனக்காக நான் உங்க வீட்டுல இருந்து என்னுடைய வீட்டுக்கு நான் எடுத்துட்டு போறேன். அந்த மாதிரி நடந்தாலாவது ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு லாஜிக் இருக்குது. அது இல்லாதபடிக்கு பெண்ணு வீட்டுலயே பெண்ணையும் வீட்டுல இருந்து பிரிச்சு கூட்டு வந்துட்டு அவங்க வீட்டையும் மொட்டடிச்சு கூட்டு வர்றது, அது என்ன முறைமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக இந்த இடத்துல தாவீதுக்கு பணம் இல்ல, தாவீதுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் ஒரு பெரிய மாவீரனா இருந்தா என்ன செய்வாங்களாம், அவனுக்கு பெண்ணை கொடுத்து கட்டி வைப்பாங்க. சரி, நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த இடத்துல தாவீது இத சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இதை எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான்னு சொன்னா, அவளுக்கு வந்து அவளை வந்து வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரி, அடுத்தது 20-21 வசனம். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவள் அவனுக்கு கண்ணியாயிருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவரை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகன் ஆவாய் என்றான். அப்ப இந்த இடத்துல அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த 22வது வசனத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது, பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்க போய் தாவீதோட நீங்க பேசுங்க. ஏன்னா தாவீது வந்து அவன் ஒரு விதமான செல்ஃப் ரெஸ்பெக்ட் பர்சன் போல இருக்கு. அவன் வந்து சரி அவன் ராஜா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுல போயிட்டு கல்யாணத்தை பண்ணிக்க கூடாது, ராஜா விட்டு மருமகன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆக கொடுக்கவும் காசு கிடையாது,
ஆக இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அந்தஸ்து ஸ்டேட்டஸும் நமக்கு கிடையாது, நம்ம ஒரு பெரிய மாவீரனும் நம்ம நிரூபிக்கல. அப்ப எப்படி கல்யாணம் பண்றதை நம்ம தயங்கிட்டு இருக்கும்போது தான் சவுல் போய் ரகசியமா வேலைக்காரங்களை அனுப்பி, ராஜா உன்மேல் பிரியமா இருக்கிறாரு, அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் உண்மை சிநேகிக்கிறார்கள், இப்பொழுது நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்ப மறுபடியும் தாவீது சொல்றான். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா? தாவீதுக்கு ஆசை இருக்குது, ராஜாவுக்கு மருமகன் ஆயிட்டா நல்லதானா, இதெல்லாம் எப்படி முடியும், இது எட்டாத கனியாச்சே, அவரு ராஜா, அது ராஜா மக, அவ்வளவு நாம எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும், இது ரொம்ப லேசான காரியமா அப்படின்னா, முடியும்னு சொன்னா அதை லேசான காரியம்னா கட்டிக்குவார், அது முடிகிற காரியம்னா கட்டிக்குவார். ஆகினால முதலாவது நானு எளியவன், அதாவது ஐம் புவர், அதுக்கப்புறம் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன், என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் முதலாவது. அதாவது என் ஊரை பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்கு வந்தாலே மூக்க பிடிச்சிட்டு வரணும். ஏன்னு சொன்னா அது ஆடுங்க இருக்கிற ஊர், அந்த பெத்லகேம். ஆக நான் ஆடு மேய்க்கிறவன், ஆடுங்க இருக்கிற ஊரு என்ன, நான் போய் அதாவது ராஜா மகளை போயிட்டு நான் ஆசைப்பட்டா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், அவன் இத சொல்றான், நான் எளியவனுமா இருக்கிறேன், அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன். அத வேலைக்காரங்க போய் தாவீது கிட்ட சொல்றாங்க. அப்ப அதான் சவுல் கிட்ட சொல்றாங்க. 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களால் ராஜாவின் சத்துருக்களிடத்திலே பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையில் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. ஆமா, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப மறுபடியும் இவனை எப்படியாவது காலி பண்ணணும். ஆகையினால தாவீதே, நான் உனக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்கிறேன், ஆனா நீ இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நீ ப்ரூவ் பண்ணணும். ஒண்ணு நீ பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணணும், அது உனக்கு முடியாது. நீ அந்தஸ்துள்ளவனா இருந்தாலாவது நானு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆக ஒரே ஒன்னு இருக்கு, நீ மாவீரன்னு நீ என்ன செய்ய நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த பெலிஸ்தியர்களுடைய அந்த நுனி தோலை என்ன செய்யணும், நீ எனக்கு கொடுக்கணும், எனக்கு நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. ஆகையினால 100 பேர் அப்படின்னா 100 பேரை கொண்டு இல்ல 100 பேரை மடங்கடிச்சு கொண்டு வரணும். அப்ப சவுலுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, 100 பேர் அப்படின்னா 1 2 3 4 ஓகே, ஆனா 100 பேரையுமா இவன் மேற்கொண்ட போறான். ஆகையினால எவனாவது ஒருத்தனை போய் தொடும் பொழுது அவனுடைய ஒருவேளை பேக்ரவுண்டோ அவனுடைய பலத்தினாலேயோ இவனை கொண்டு போட்டுருவான். அதுதான் சவுலுக்கு இருந்த ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே சவுல் அது மாதிரி அவனிடத்துல சொல்லுகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. சவுலுக்கு என்னன்னா, தாவீது போயிட்டு அதே போல 100 பேரை 100 நுனித்தோள்களை கொண்டு எண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கிறோம். 200 பேரை வெட்டி, ஆனா அவன் கேட்டது 100 கேட்டான். இவர் டபுள். ஏன்னா ஒருவேளை யாக்கோபு கதை ஏதாவது படிச்சிருப்பாங்க தெரியல, 2 முறை யாக்கோபு வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. அதனால நம்ம இப்பயே டபுள் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒருவேளை 200 எடுத்துட்டு போனானா இன்னும் தெரியல, எடுத்துட்டு போயிட்டு கொண்டு கரெக்டா கிளீனா எண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படி கொடுத்த உடனே ராஜாவும் என்ன பண்றான், வேற வழி இல்லை, ப்ராமிஸ் கீப் பண்ணி ஆகணும், மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 30வது வசனத்தை யாராவது படிக்கலாம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமான நடந்து கொண்டான். அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம். அப்ப அதாவது என்ன இதுல நம்ம பார்க்கணும்னு சொன்னா, அதாவது இந்த பெலிஸ்தியர்கள் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த காசா ஸ்ட்ரிப் அப்படின்ற அந்த காசா பகுதியில பெலிஸ்தியர்கள் அவங்க குடியிருந்தாங்க. பெலிஸ்தியர்கள் எப்பொழுதும் இந்த இஸ்ரவேலரை புஷ் பண்ணி அவங்களுடைய எல்லையை விரிவாக்கிக்கணும். சதாம் ஹுசேன் குவைத்துள்ள போற மாதிரி அவனுடைய எல்லையை விரிவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வப்போது அதனுடைய பிரபுக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, எழும்பி யுத்தத்துக்கு வந்து கொண்டே இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது எத்தனை முறை புறப்பட்டாங்கன்னு தெரியாது. அப்படி புறப்பட்ட போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது விளக்கம் நமக்கு தெரியல. அவன் பேர் மிகவும்
கனம் பெற்றது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த காரியங்களை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, for a long time David was kept in continual apprehension of falling by the hand of Saul, yet he persevered in meek and respectful behavior towards his persecutor. அதாவது இதுவும் வந்து மேத்யூ 2 எடுத்தான்னு நினைக்கிறேன். அதாவது இதுல என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரொம்ப நாள் வெகு காலம், கொஞ்சம் ஷார்ட் டைம் கிடையாது. சவுல் வந்து தாவீதை விரட்டுறது பல காலம், அது ஏற்ற நேரத்துல அது எத்தனை வருஷம் நம்ம கண்டுபிடிப்போம். ஆக பல காலமாக அவன் வந்து சவுல் தாவீதை விரட்டி கொண்டிருந்தாலும், ஆனா தாவீது அவனுக்குன்னு ஒரு சில பிரின்சிபலை வச்சிருந்தான். அதுல வந்து இருந்து அவன் வந்து அந்த எல்லா காரியங்களையும் அவன் தாக்கு பிடித்தான். He persevered அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எப்படின்னு சொன்னா, in meekness and respectful behavior towards his persecutor. தன்னை துன்பப்படுத்துகிறவனிடத்துல இவன் வந்து தன்மையாய் நடந்து கொண்டு, மரியாதையா நடந்து கொண்டு அவன் என்ன செய்தான், தன்னை காத்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சில நேரத்துல நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் இடத்துல நம்ம ஒரு இந்த டாக்டிக்கையும் நம்ம கையாண்டா நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இவன் ராஜா, இவனுக்கு வந்து ஒரு ஒரு மகாபரிய வல்லமை அவனுக்கு இருக்குது. தேவனுக்கு அடுத்தத இவனுக்கு பல வல்லமைகள் இருக்குது. ஆக அந்த வல்லமைக்கு எதிராக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓடி வேணா ஒளியலாம், ஆனா வாயை மூடிட்டு நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம பிழைக்கிறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்ல, இவனை வந்து அதாவது நம்ம அவசரப்பட்டு நம்ம துன்பப்படுத்துறவங்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை பேசிட்டு, இல்ல துன்பப்படுத்துறவங்களை நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் பிரச்சனை பெருசா போகும். ஆகையனால, ஏன்னா நான் வர்த்தனா, தாவீது சொல்றான் சவுல் கிட்ட, என்னன்னு, என்னை வந்து ஒரு நாயை போல, ஒரு தெள்ளு பூச்சியை போல நான் இருக்கிறேன், என்ன போயிட்டு நீ வந்து துரத்திட்டு வரிய ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீக் வேர்டு, அதாவது ஒரு சாந்தமான வார்த்தைகளை சொல்றான். என்ன ராஜாவே, நீங்க யாரு, உங்க வயசு என்ன, உங்களுடைய மகிமை என்ன, உங்களுடைய அந்தஸ்து என்ன, உங்களுடைய அதிகாரம் என்ன, நான் யாரு, ஒண்ணு இல்லாதவன், நான் வந்து ஒரு நாய் போல நான் இருக்கிறேன், நாய் போல உங்களுக்கு பயந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நீங்க என்ன விரட்டுறதுக்கு என்ன ராஜா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவன் ஒரு ஞானமாய் பேசுறான். அந்த உலகத்துல ஒருவேளை நமக்கு நம்முடைய மேல் அதிகாரிகள் இடத்துல, இல்லைன்னு சொன்னா நம்மை துன்புறுத்துகிற ஒரு இடத்துல இப்படி ஞானமாய் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நம்ம பேசுவோம், உபயோகப்படுத்துவோம்னு சொன்னா இந்த உலகத்துல நம்ம வந்து தேவனுடைய கரத்துல ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருங்கள் என்பதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க முடியும். ஆகினால இந்த இடத்துல தன்னை துன்பப்படுத்துகிற அந்த ஒரு வல்லமை உடைய அந்த ராஜாவின் இடத்துல ஒரு மெதுவான வார்த்தையினாலும் ஒரு மரியாதை எந்த விதத்துல குறையல. நீ என்னடா பெரிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசல. நீ என்ன ஒரு ராஜா வந்துட்டு உனக்கு நான் மரியாதை கொடுத்து வச்சிருந்த, நீ இந்த மாதிரி நீ வந்து என்ன நீ துரத்திக்கிட்டு வரியே, இனிமேல உனக்கு மரியாதையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவில்லை. அதே மரியாதையை கொடுத்தான். இன்னொருத்தன் அவனை கொல்லட்டுமானப்பா கூட இல்லப்பா, அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, அந்த அந்தஸ்தை தேவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவன் கீழே இறங்குற வரைக்கும் அவனை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்றது கூட ரெண்டாவது. நான் அப்படிதான் சொல்லுவேன், ஒன்னும் செய்ய முடியாது. ஆகினால அதை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா காலத்துக்கு மிஞ்சி அவசரத்துக்கு மிஞ்சி, அதாவது அவசரப்பட்டு நம்ம எதையும் செய்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல தாவீது தடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்ப இத வந்து தாவீதுனுடைய முட்டாள்தனம் போல இந்த நாட்கள்ல நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. நிறைய பேர் வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்தை வைக்கிறாங்க, வேதத்தை பிரசங்கம் பண்றாங்க, அந்த வேதத்தின் அடிப்படையில பல காரியங்களை போதிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி இடம் வரும்பொழுது அப்படியே இதை கண்டுக்காம அவங்க வந்து போயிடுறாங்க, கண்டுக்காம அவர்கள் வந்து போய் விடுகிறார்களாக. இந்த நேரத்துல ஒருவேளை மேலான அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த இடத்துல அந்த மேலான அதிகாரம் அது வந்து அதாவது கணவனாகட்டும் நம்ம எதிர்க்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஏன்னா தேவன் கணவனுக்கு ஒரு அந்தஸ்தை
ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அவன் துஷ்பிரயோகம் பண்ணா கூட அவனுக்குன்னு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிற அப்படின்னால நம்ம வந்து ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். அன்பினால நம்ம புஷ் பண்ணலாம். ஆனா நம்ம ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொன்னா உரிமை நம்ம கேட்க முடியாது. அதே போலதான் எல்லா காரியங்களிலுமே நம்ம பார்க்கிறோம். பெற்றோரா இருக்கலாம், இல்ல நம்மை விட மூத்தவர்களா இருக்கலாம், இல்ல வேலையில நம்முடைய அதிகாரிகளா இருக்கலாம். ஆகையினால எந்தெந்த அளவு யாரிடத்துல நம்ம ஒரு மீக் வேர்ட்ஸோட, அதாவது ஒரு சாந்தமான வார்த்தைகள், மீக்னஸ் அப்படின்னு சொன்னா சாந்தம், ஒரு சாந்தமான ஒரு வார்த்தை. அவன் எரிஞ்சு வரான், அவன் முன்னாடி நான் ஒரு சாந்தமான வார்த்தையை எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா தாவீது அதை கேட்கல. தாவீது அதை கேட்கல. இப்படி விரட்டி வரான். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அவனுக்கு கோபம் வந்திருக்கலாம். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நானும் மனுஷன் தானே, எனக்கும் டயர்டா இருக்க, எனக்கும் கஷ்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாவீதுக்கு, அதாவது சவுலுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம்னு சொல்லி இல்லாதபடிக்கு அவன் கடைசி வரைக்கும் அந்த சாந்தமாகவும் அவனுக்குரிய மரியாதையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கடைசி வரைக்கும் ஒருவேளை தாவீது நினைச்சிருந்திருக்கலாம், இந்த சவுல் என்னை விட்டு போவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போல, கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் இவனை பின்பற்றுகிறதுல சவுல் நிறுத்தவே இல்லை. சில நேரங்கள்ல நம்ம பாஸோ இல்ல எந்த ஒரு காரியத்திலயோ நம்ம ஐயோ அந்த மனுஷன், இந்த சூப்பர்வைசரு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நேரம் கொஞ்சம் அவனுக்கு ஒரு கருணை இருக்காதா, ஒரு 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 கைண்டா பேச மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாக கடைசி வரைக்கும் அந்த பாஸ் அப்படியே எரிஞ்சு விழுறானாவே தான் ஒன்னு அவன் செத்துருப்பான், இல்லைன்னா வேலையை விட்டு நம்ம வெளியில போக வேண்டியதா இருக்கும். அது வரைக்கும் அவன் இடத்துல இருக்க வேண்டியதா இருக்கும். பட் தாவீதுனுடைய ஸ்ட்ராட்டஜி, அவன் சாந்தமாய் அவனோடு கடைசி வரைக்கும் பேசணும். பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் பேசாம இருந்திருந்தா கூட, எதிர்த்து பேசியிருந்தா கூட ஆண்டவர் தாவீதை குற்றம் சுமத்திருக்க மாட்டாரு, நியாயம் திருத்திருக்க மாட்டாரு. ஆனா இவன் தெரிந்து கொண்டான், நான் சாந்தமாய் அவனோடு பேசுவதனாலையும் அவனுக்கு உரிய அவனுடைய வயது, தகுதி, அவனுடைய பதவி, அதுக்குரிய மரியாதை, அவனுடைய ஸ்தானத்துக்கு உரிய மரியாதையை நான் கொடுப்பதனாலேயும் நான் தேவனுடைய ஃபேவரை நான் வாங்கிக்கலாம். அவனுடைய ஃபேவர் கிடைக்குதோ இல்லையோ, தேவனுடைய ஃபேவரை நான் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை அவன் அறிந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையால so this is very common that he used prudence and discretion, especially under insult and provocation. இது ரொம்ப அன்காமன். இது மாதிரி யாரும் செய்யறது நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். முழு பைபிள்ல தேடி பார்த்தா தாவீது, இயேசு கிறிஸ்து, யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தான் நம்ம பார்ப்போம். ஆனாலும் கூட இந்த இடத்துல அதை தாவீது செய்தான். இன்றைக்கு நமக்கு ஒரு சேலஞ்சு, ஏன் நானு அப்படிப்பட்ட ஒரு அன்காமன் பர்சனா இருக்கக்கூடாது? எல்லாரும் இப்படி செய்வாங்க, நீ மட்டும் ஏன், நான் மட்டும் ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்கறத விட்டு எல்லாரும் அப்படி செய்யறாங்க, ஆனா நான் வேற மாதிரி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்வதனால ஆண்டவருடைய ஃபேவர், ஆண்டவருடைய தயவு என் மீது இருக்குமே என்று சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்ப்போம். So how will it be if we imitate this part of the exemplary character before us? எபிரேயர் 12:3 நம்ம படிச்சு முடிக்கலாம். Are we behaving wisely in all our ways? நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்ம ஞானத்தோட நடந்து கொள்ளுகிறோமா? எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமா, இது பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களோடு கூட இந்த நிருபத்தை எழுதினவர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க ரொம்ப உபத்திரவங்களினால நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, களைச்சு போயிட்டீங்க, இழைப்படைஞ்சு போயிட்டீங்க, உங்களால முடியல, உங்க சிலுவையை தூக்கிட்டு நடக்க முடியல, நீங்க தடுமாறுகிறவர்களாய் நீங்க இருக்கிறீங்க. ஆனா அப்படி நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். என்னன்னு சொன்னா, ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், ஒருவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். அது யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நினைச்சுங்க. எப்படி நினைக்கிறீங்கன்னா, நம்ம இன்னைக்கு நம்முடைய டெம்டேஷன், இன்னைக்கு பிரசங்கள்லாம் ஜெயம் பெற்ற இயேசு, ஜெயம் பெற்ற இயேசு, ஜெயம் பெற்ற இயேசு. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை அவர் சகித்து கொண்டாரே, அவரை நீங்க நினைத்து
நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நீங்க நினைத்துக் கொள்ளும் பொழுது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, உங்களுடைய உபத்திரவங்களில நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஒருவேளை சந்தோஷமா இருக்க முடியலன்னாலும் சோர்ந்து போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பேசுகிற எனக்கு சுலபம், ஆனா சூழ்நிலையில கடந்து போகும்போது தான் அது எனக்கு தெரியும். ஆனால் ஒன்னே ஒண்ணு நிச்சயம், வேதம் சொல்லுகிறது, அதைத்தான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை தான் எனக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பாராக. தலைகளை வணங்கி அருமையான நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். சில ஆவிக்குரிய காரியங்களை பார்த்தோம். ஒண்ணு, ஜோனத்தன் டேவிட்னுடைய அந்த கவனன்ட்ல அந்த சோல் மீட் பண்ணி அந்த ஆத்ம நண்பர்களாய் மாறின அந்த கவனன்ட்னால தனக்கு, அதாவது தன்னுடைய ஆத்மத்துல அவனை நேசித்தபடினால எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விடுவது அவனுக்கு ரொம்ப லேசான காரியமா யோனத்தனுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவங்க அப்பாவை போல நிர்விசாரியா அவன் எடுத்து கொடுக்கல, ஆனா அவனுடைய ஆத்மா தாவீதை நேசித்திருந்தபடினால, அவன் தன்னுடைய ஆவியிலே உணர்ந்தபடினால தன்னுடைய ஸ்தானத்தையே அவனுக்கு எடுத்து கொடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆக இப்படி பல காரியங்களை பார்த்தோம். இங்க கடைசியில நம்ம பார்த்தோம், அநேக வருஷங்கள் அவன் சவுல்னால உரட்டப்பட்டு துரத்தப்பட்டு மரணத்துக்கு சமீபத்துல இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த சவுலோடு கூட அவன் மென்மையாய் பேசி சாந்தமாய் பேசி அவனுடைய தகுதிக்கு பதவிக்கு உரிய ஒரு மரியாதை, அதுக்குரியவனாய் அவன் நடக்கலனாலும் அதுக்குரிய மரியாதையை கொடுத்து சில தேவனுடைய ஃபேவரை வாங்கினான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். அது எதனாலன்னா இந்த காரியங்களால தான். எனக்கு காட்ஸ் ஃபேவர் வேணும், அதுக்காக நான் மனுஷர்ல பகைச்சிக்க மாட்டேன். என்னுடைய விரோதியை அவனிடத்துல நான் மென்மையாவே நான் பேசுவேன். அதை செய்தான். விபரீதங்களை சகித்தவரை நம்ம நினைத்து கொண்டு இந்த உலகத்துல பாடுகளை நம்ம கடந்து போக வேண்டும். சமாதானத்தோடு கிருபையோடு கடந்து போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிருபை தருவாராக. யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணுவோம், முடிக்கலாம். Hallelujah, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாள்ல தகப்பனே ராஜா, ஹalleluya ஆண்டவரே. அப்பா வேத பகுதியிலிருந்து ராஜா கர்த்தரோடு பேசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஹalleluya ஆண்டவரே. அப்பா கர்த்தரே ராஜா, ஹalleluya. அப்பா அதனை காலத்தில் ராஜா அதிகாரம் நீதியாய் செய்கிற தேவன் தகப்பனே ராஜா. கர்த்தர் ராஜா ஒரு நாள் கர்த்தர் தாமம் செய்கிற தேவன் அல்ல ஆண்டவரே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா, ஹalleluya. அப்பா அதுவரை தகப்பனே உம்முடைய கரத்துக்கு அடங்கி ராஜா உமக்கு காத்துக்கு ராஜா, தாவீது ராஜா, ஹalleluya. அப்ப இந்த சொல்ல தகப்பனே அப்பா அந்த சவுலுக்கு எதிர்த்து நிற்காம தகப்பனே ராஜா, ஹalleluya. அப்ப உரித்து கேட்டவனாய் இருந்து போல ராஜா, ஹalleluya. நாங்கள் ராஜா எப்போதும் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்பா காத்திருக்க உதவி தகப்பனே ராஜா. காலங்கள்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி 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 ராஜா, ஹalleluya ஆண்டவரே. அப்பா அதே போல ராஜா அப்பா உம்மோடு கூட ராஜா நாங்கள் நெருங்கி இணைந்தவர்களா நாங்கள் ஜீவிக்க உதவிச்சும் தகப்பனே ராஜா, ஹalleluya ஆண்டவரே. அப்பா அந்த ஆத்துமல்ல ஆத்துமராஜா மோடு நெருங்கி ராஜா, ஹalleluya ஆண்டவரே. அப்பா உம்முடைய வீட்டு நினைவு அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஜீவிக்க உதவிச்சும் தகப்பனே ராஜா, ஹalleluya ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ராஜா, ஹalleluya. அப்பா கர்த்தர் ராஜா உமக்குள்ளாய் வளரும் ராஜா, இந்த காரியம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கல ராஜா, நாங்கள் காண்பிக்க உண்மை காண்பிக்க உதவிச்சுங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ ராஜா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நன்றி நன்றி கொடாலும் நன்றி ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Going.